வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவானினுடைய பலன்கள். இந்த சனி பகவான் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில இயல்பு தன்மையோடு இருக்கிறார். ஜூலை மாதத்திற்கு மேல வக்ரத்தன்மை பெறுகிறார். இந்த இயல்பு தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த 60 நாட்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது? கடக ராசி என்பர்களுக்கு காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த சுக மாத்திரஸ்தானத்துல இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் என்ன மாதிரியான சில விஷயங்களை கொடுக்க போறார்? அஷ்டமாதிபதி உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால இந்த இடத்துல தகப்பனாரினுடைய உடல் நலன்கள் தேறி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடகராசி என்பவர்கள் ரொம்ப பாசமாக தன்னுடைய பெற்றோர்கள் மீது அதிகப்படியான ஒரு பாசத்தை வைத்திருப்பாங்க. அந்த பாசத்திற்கு அளவும் இருக்காது, எல்லையும் இருக்காது. அவர்கள் இல்லாமல் இவர்களினுடைய உயிர் உடல் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அளவு கடந்த ஒரு அன்பு அப்படின்னு சொன்னோம்னா இந்த கடகராசி என்பர்கள் தன் பெற்றோர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் அதிகப்படியான ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இப்போ அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தகப்பனாரினுடைய உடல் ரீதியான தொந்தரவுகளிலிருந்து ஒரு நிவர்த்தியையும், அடுத்த தகப்பனாரினுடைய கடன் ரீதியான சில பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த 60 நாட்கள் இருக்க போகுது. கடகராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மற்றவர்களை வரவேற்கிறதுலையும் மற்றவர்களோடு நெருங்கி பழகிறதுலையும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. யாராவது ரொம்ப திட்டுனா கூட ரொம்ப பெரிய அளவுக்கு அதை கேர் பண்ணிக்காம அவங்க கிட்ட மறுபடியும் ஒரு அன்போடையும் ஒரு பாசத்தோடையும் பழகக்கூடிய ஒரு நபர்கள். இவர்கள்கிட்ட கோபம் அப்படின்றத பெரிய அளவுல நம்ம பார்க்கவே முடியாது. அப்படியே கோபப்பட்டாங்க அப்படின்னா பக்கத்துல யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பவர்கள் 2 எக்ஸ்ட்ரீமையும் அடையக்கூடியவர்கள். கோபமே வராது, கோபம் வந்தா அவ்வளவுதான். அந்த கோபத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இவர்களுடைய மனதை கட்டுப்படுத்தாத ஒழிய அந்த கோபம் அதிலிருந்து இவர்களை நிவர்த்தி செய்யவே செய்யாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில நன்மையான விஷயங்கள், அதாவது எந்த ஒரு நன்மையுமே என்னுடைய வாழ்க்கையில நடக்கல, ஒரு திருமணம் நடக்கல, ஒரு வேலை ரீதியான சில மாற்றங்கள் இல்லை, ஒரு தொழில் செய்யலான்னு போனா அந்த தொழிலையும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லை, இந்த மாதிரியாக எந்த நன்மைகளுமே என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த 60 நாட்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாற்றங்கள் தான் உங்களுடைய அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசி என்பர்களுக்கு தன்னுடைய வேலை ரீதியான உயர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு கடந்த ஒரு 6 வருடங்களாக நீங்க ஒர்க் பண்ணீங்களோ அவ்வளவுக்களவு அந்த இடத்துல அங்கீகாரம் இல்லாம இருந்தீங்களோ அந்த அங்கீகாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட இந்த 2 மாதங்களுக்காக உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த 2 மாதங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது கிடைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அஷ்டம சனியின் பொழுது இந்த கடகராசி என்பர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வழக்குகள், வீட்டில் ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படியே நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடாம இருந்தா கூட அப்படி தலையிடாத சில விஷயங்கள் கூட பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்படி இந்த கடகராசி என்பர்களுக்கு தொட்டதெல்லாமே பிரச்சனையாக இருந்த காலம் நீங்கி ஒரு நன்மையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் தான் இந்த 60 நாட்கள். வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொருந்தாத வரன் வந்தா கூட இவர்களால அந்த பொருந்தாத வரன் கூட இவர்களுக்கு செட் ஆகாது. சரி, வரன்லாம் நம்ம ஜாதகமே பார்க்காம போய் நேராக போய் பேசுவோம் அப்படின்னு போனா கூட அந்த இடத்துல வரன் தேடக்கூடிய விஷயத்துல சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். இதெல்லாமே இந்த 60 நாட்கள்ல உங்களுக்கு சீரடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்கள் புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள். முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் ஒரு குருவினுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால எப்போதுமே வாழ்க்கையில ஒரு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் குருவினுடைய நட்சத்திரம், அடுத்து பார்த்தீங்கன்னா குருச்சந்திரன் சேர்க்கை அப்படின்ற மாதிரியாக இருக்கிறதுனால ஒரு வாழ்க்கையில எப்போதுமே ஒரு நல்ல ஒரு சுகஸ்தானத்துல
கையில் காசே இல்லாட்டி கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு நிம்மதியான லைஃப்ன்றது பணம் காசு இருந்தால் தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அந்த பணம் காசு இல்லாட்டிலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்பவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு இந்த 60 நாட்களில் வேலை ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. வேலை வாய்ப்பு இல்லையா, கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். தொழில் ரீதியான கடன்கள் இருக்கா, அதை அடைக்கிறதுக்கு உண்டான வழி உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்த உறவுகளில் சில தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கா, அதுவும் தீரக்கூடிய ஒரு நேரம். அதனால வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் எனக்கு கடந்த ஒரு 8 மாதங்களாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிலிருந்து நிவர்த்தி அப்படின்றது முழுமையா இருக்கக்கூடிய ஒரு நேரம். பூசம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறாரு. உங்களுடைய நட்சத்திர அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு இருந்தாப்புல மூட் அவுட் ஆகி அதுல இருந்து சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பீங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி உங்களுக்கு சனியினுடைய ஸ்தானமே பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர். அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையெல்லாம் நல்லா தெரியும், எல்லாம் செய்யறதுக்கு உண்டான முழு தகுதியும் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ஆனால் சில இடத்துல சொதப்பக்கூடிய ஒரு டைம். அதனால வேலை ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கலீக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சக ஊழியர்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். எதையாவது நம்பி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது போச்சு இது போச்சுன்னு புலம்புறதுல பெரிய அளவுக்கு நன்மைகள் இருக்காது. இந்த மாதிரியான இடத்துல இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப தெளிவான சூழ்நிலையை கையாளணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம், புனர்பூசம் பூசம் ஆயில்யம். இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். யார் யாரெல்லாம் கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த 60 நாட்கள்ல முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு தருணம். நிறைய கடகராசி அன்பர்கள் தொழிலில் மார்க்கெட்டிங் வேலையை ரொம்ப உன்னதமாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள். ஒரு பொருளை நல்ல விற்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் இருக்கும். அதனால தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அப்படின்றது முழுமையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சினிமா துறை சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், அடுத்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அதிகப்படியான பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த சனி பகவானினுடைய பார்வையாகப்பட்டது 3ஆம் இடத்திற்கு பார்க்கறதுனால உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நிறைய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரம் கடகராசி என்பர்கள். அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுடைய குடும்ப வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்கள்ல சில பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகப்படி இருக்கக்கூடிய சில பலன்களை பார்க்கணும். எங்களுடைய குழந்தை என்ன படிப்பு படித்தா நல்லா இருக்கும், எந்த உத்தியோகத்தை தேர்ந்தெடுத்தால் நல்லா இருக்கும், வெளிநாட்டுக்கு போகலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமா, இந்த மாதிரியான சில கேள்விகளுக்கு நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.